நாங்கள் இந்த மாதிரி குருவி கூடு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி கட்டியிருந்தோம். ஆனால் அதில் வந்து முட்டை வைக்காமல் குருவிலாம் பார்த்திங்கன்னா லைட்டில் வந்து சைடில் கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிருச்சு. அந்த குஞ்செல்லாம் பெருசானதுக்கப்புறம் வந்து கூட்டில் இடம் பிடிக்காமல் மேலே அந்த பால் மேலே போய் உட்காந்துக்குச்சு. அதிலிருந்து ஒரு குருவி வந்து பறக்க ட்ரை பண்ணியிருக்கு. அப்புறம் கீழே விழுந்துருச்சு. நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்ட்டு அதோட அம்மா குருவி பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணிடுவேன்ட்டு என்னையே சுற்றிட்டே இருந்தது. நாங்கள் வாங்கி வச்சுருந்த அந்த ரெடிமேட் கூட்டில் பார்த்திங்கன்னா தேன் சீட்டு வேணால் உள்ளே முட்டை வச்சு குஞ்சு பொரிச்சிட்டு போயிருக்கு. ஆனால் இந்த குருவி வந்து நல்ல பெரிய குருவியாக இருக்காங்காட்டி இதுக்குள்ளே போய் முட்டை வைக்க முடியலையோ என்னமோ. ஆனால் வந்து இது தனியாக இந்த லைட்டில் வந்து அடிக்கடி கூடு கட்டிடும். பாருங்கள், குஞ்சு பொரிச்சோன்னையுமே இது எத்தசோடு இருக்குன்ட்டு. கோழி குஞ்சு சைஸில் இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்ச நேரம் எடுத்தோன்னையுமே கத்திகிட்டே இருந்தது, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பழகுன மாதிரி கையில் உட்காந்துக்குச்சு. அப்புறம் வந்து நான் அதை வந்து கூட்டிலேயே விட்டுட்டேன்.